வணக்கம் ஜோதிட நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடக லக்னம். இங்க நாள்ல வந்து சனி 12 டிகிரி, சந்திரன் 11 டிகிரி, ராகு 22 டிகிரி, கேது வந்து 22 டிகிரி, குரு 28, சுக்கிரன் 22, செவ்வாய் 0 டிகிரி, சூரியன் 8 டிகிரி, புதன் 21 டிகிரி. லக்னாதிபதி சந்திரன் 4 திக்பலமா இருக்கு. லக்னாதிபதி இங்க நல்ல வலுவோட அமைப்புலதான் இருக்காரு. ஏன்னா வந்து பௌர்ணமி சந்திரனா தான் இருக்கு. பௌர்ணமி வந்து ஒரு 2 நாள் தான் இருக்கு. பௌர்ணமி சந்திரன் நல்ல ஒரு ஒளி பொருந்திய சந்திரனா தான் இருக்கிறாரு. இப்போ இந்த ஜாதகத்துல என்ன விசேஷம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஜாதகத்தை வந்து பார்த்தோம்னா ராகு கேதுக்கள்ல வந்து எல்லா கிரகமும் அடங்கிடுச்சு. அதனால வந்து காலசர்ப்ப தோஷம் அந்த மாதிரிலாம் இங்க இல்லை. இருக்கின்ற எல்லா கிரகமும் வந்து சுபத்துவம் ஆயிடுச்சு. இங்க வந்து பௌர்ணமி சந்திரனா இருக்கிறாரு. இங்க வந்து ஒரு 11 டிகிரில இருக்காரு. சனி வந்து 12 டிகிரில இருக்கிறாரு. இங்க ராகுவும் சனியும் வந்து சுபத்துவமா வரும். அதே போல இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து குரு 28 டிகிரில இருக்காரு. சுக்கிரன் 22. செவ்வாயும் சுபத்துவம், சூரியனும் வந்து இங்க சுபத்துவமா தான் இருக்காரு. புதனும் வந்து சுபத்துவமா தான் இருக்காரு. இங்க வந்து புதன் வந்து பாத்தீங்கன்னா சந்திர அதியோகத்திலேயே நல்லா இருக்காரு. அது செவ்வாயோட துறைகள்ல புதன் வந்துடும். ரேடியாலஜி அந்த மாதிரி இதெல்லாம் வந்துடும். அப்புறம் தோல் நரம்பு சம்பந்தமான உறுதியா வந்து மருத்துவம் படிக்கிறதுக்கான அமைப்பு தான் இருக்கு. இப்போ ஏன்னா யோக தசை தான் நடக்குது. குரு தசை நடக்குது. உங்களுக்கு குரு தசை, குரு புத்தி, அடுத்து வர்றதுதான் வந்து சனி புத்தி. அப்படிங்கும்போது உங்களுக்கு எல்லா கிரகமும் வந்து சுபத்துமா தான் இருக்கு. இங்க லக்னாதிபதியே வந்து 4 திக்பலமா இருக்கிறாரு. இப்ப வந்து சனியோட சேர்ந்துட்டாரு, ராகுவோட சேர்ந்துட்டாரு அப்படின்னா வந்து பலம் இழக்கத்தான் செய்வாரு. படிநிலை தான் குறையும். ஏன்னா வந்து இங்க வந்து அமாவாசை சந்திரனா இருக்கும்போது தான் வந்து அங்க வந்து சுத்தமா வந்து வலு இழுக்கக்கூடிய தன்மை அந்த மாதிரிலாம் இருக்கும். இங்க வந்து பௌர்ணமி சந்திரனா தானே இருக்காரு. அதனால 2 பேரையும் சுபத்துவப்படுத்தி ஓரளவுக்கு பலம் இருக்கதான் செய்யுறீங்க. இப்ப இந்த குருதசா வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. அவர் லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. இங்க 6ஆம் வீட்டுக்கு 8ல மறையக்கூடிய அமைப்பு. 6ஆம் வீட்டு பலனை செய்ய மாட்டாரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் வீட்டு பலனை தான் செய்வாரு. அப்போ 9, 10ஆம் அதிபதிகளோட சேர்ந்து இருக்கும்போது தர்ம கர்மாதிபதி யோகமும் இருக்கு. இது உறுதியா வந்து குரு தசையிலேயே வந்து ஒரு அரசு மருத்துவர் தான் ஆவார். ஏன்னா நடக்கிறது வந்து யோக தசை நடக்குது. யோக தசை நடக்கிறதுனால அவங்க வந்து உறுதியா வந்து அரசு மருத்துவராக தான் இருப்பாரு. இங்க சூரியனும் வந்து சுபத்துவமா இருக்குது. இங்க சூரியனும் சுபத்துவம், செவ்வாயும் சுபத்துவம். செவ்வாய் வந்து இங்க சுபத்துவமாகி உங்களுக்கு சுக்கரனோட வீட்டுல இருக்கிறது ஒரு சுபத்துவம் தான். இங்க குரு சுக்கரனோட இணைஞ்சு செவ்வாய் வந்து சுபத்துவமா இருக்கிறதுனால செவ்வாய் துறையில உங்களுக்கு வந்து புதன் வந்துடும். அப்படின்னா புதன் துறையில வந்து இந்த செவ்வாய் வந்துடும். இதான் வரும் உங்களுக்கு. மருத்துவத்துறையில தான் வந்து உங்களுக்கு ரேடியாலஜிஸ்டா வருவாங்க. அப்படின்னா வந்து ரேடியாலஜிஸ்ட் அப்படின்னா புதன் தான் வந்து நரம்பு சம்பந்தமான, ஸ்கின் சம்பந்தமான, டெர்மட்டாலஜி இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கு. சூரியனும் உங்களுக்கு இருக்கு இந்த ஜாதகத்துக்கு. ஜனாதிபதி 11ஆம் வீட்டுல இருக்கிறதுனால தனத்தின் மூலமா வந்து இவங்களுக்கு லாபம் அடையக்கூடிய அமைப்பு இது எல்லாமே வருது. இங்க செவ்வாயும் 10ஆம் அதிபதியாகி உங்களுக்கு வந்து 11ஆம் இடத்துல இருக்கு. இங்க எல்லாமே வந்து லாபஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருக்கு கிரகங்கள். இங்க 4ஆம் அதிபதி சஷ்டாஷ்டக அமைப்பு இருந்தாலும் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லை, நல்லாவே இருக்கு உங்களுக்கு ஜாதகம். ஏன்னா எல்லா கிரகங்களும் சுபத்துவமா இருக்கு. சஷ்டாஷ்டத்துக்கு அதுக்கு ஒரு இது வந்து பரவாயில்லை. இங்க சுபத்துவமே இல்லாம பாவத்துமா இருக்கும்போதுதான் வந்து அந்த கெடுபலன்கள்லாம் அமைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இப்போ உங்களுக்கு குருதசையும் நடக்கிறதுனால அவங்க நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு சந்திரன் வந்து பௌர்ணமி சந்திரனாகி பௌர்ணமி சந்திரனோட அதியோகத்துலதான் வந்து புதனம் இங்கு சுபத்தமா இருக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா லக்னாதிபதி வலுத்திருக்கிற ஜாதகம். அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து திருமணம் இது போன்ற அமைப்புகள் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லதா இருக்கு. 7ஆம் அதிபதியும் வந்து உச்சமா தான் இருக்கிறாரு. 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியும் ஆகி அவங்க உச்சமா தான் இருக்காரு. நான் 7ஆம் அதிபதி சுபத்துமா இருக்கிறாரு. 8ஆம் அதிபதி சுபத்துமா இருந்தா என்ன பண்ணுவாரு? தூர இடங்கள்ல வந்து பழைக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாடு வெளி மாநிலத்துல மருத்துவத்துறையில அப்படி இருக்கக்கூடிய அமைப்பு வந்து இருக்கும். ஏன்னா 8ஆம் அதிபதி தசை வரும்போது அது மாதிரிதான் வரும். குரு தசை முடிஞ்ச உடனே அடுத்து வர சனி தசையும் அது மாதிரிதான் கொடுக்கும். ஏன்னா சுபத்துவம் சனிக்கு வந்து சுபத்துவம் கிடைச்சிட்டாலே வந்து நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு தான். 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வந்து வெளிநாடுகள்ல 4ஆம் இடம் சம்பந்தப்பட்ட லாப அமைப்புகள் வந்து 4ஆம் இடம்ன்றது வீடு, வாகனம், வண்டி இது எல்லாமே வந்து வெளி ஊர்ல, வெளி மாநிலத்துல, வெளிநாட்டுல வாங்கக்கூடிய அமைப்பு வந்து இருக்கு அவங்களுக்கு. சனி தசையில வந்து அது எல்லாமே வந்து சுபத்துவமா தான் இருக்கு. அடுத்து வர புதன் தசையும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும்.
குரு தசை, சனி தசை, புதன் தசை, அடுத்து வர கேது தசை. இது ஏன்னா எந்த தசை வந்தாலும் இவங்களுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா எல்லா கரகமுமே வந்து இங்க வந்து சுபத்துமா இருக்கக்கூடிய அமைப்புல தான் இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னா 9940070010 இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட்